படையப்பா ரீரிலீஸ் வெர்சஸ் கில்லி ரீரிலீஸ். கில்லி ரீரிலீஸ் கலெக்ஷனை படையப்பா வந்து அடிக்குமா, இந்த ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்டு ஃபஸ்ட் நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். என்னென்னா, நான் வந்து விஜய் சார் ஃபேனும் கிடையாது, ரஜினி சார் ஃபேனும் கிடையாது, ஓகேவா? ஸோ அதனால் நமக்கு இந்த காக்கா கழுகு ஃபைட் இது மேலாம் நம்பிக்கையும் கிடையாது. அதனால் நான் ஹானஸ்ட்டாக ஒரு சில விஷயத்த சொல்ல போகிறேன். எந்த படம் எதை ஓவர்டேக் பண்ணும், எது பெஸ்ட்டு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். படையப்பா ரீரிலீஸு தலைவர் பர்த்டே போய் பார்த்தோம். சும்மா வெறித்தனமாக இருந்ததுங்க. லாஸ்ட்டாக நான் கில்லி ரீரிலீஸ் டைமில் தான் இந்த மாதிரி வந்து ஒரு கூட்டத்தை பார்த்தேன். கூட்டம் மீன்ஸ் எப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸ். ஸோ ரோஹினியில் 6 ஸ்க்ரீன் ஃபுல்லு, எல்லா இடத்துலையும் 6 ஸ்க்ரீன் ஃபுல்லு. அந்த அளவுக்கு வந்து ஒரு மாசான ஒரு செலிப்ரேஷன் சூப்பராக இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹைலைட்டான ஒரு படம் படையப்பா அப்படிங்கிறது சாதாரண ஒரு படம் இல்லை. அது வந்து 25 வருஷம் முன்னாடி வந்த படம். ரம்யா கிருஷ்ணா மேடமோட கெரியரில் ஒரு செம படம். ரஜினி சாரோட கெரியரில் ஒன் ஆஃப் த மாஸ் படம் அப்படின்னே சொல்லலாம். பாஷாக்கு அப்புறம் வந்த ஒரு மாஸ். அதுக்கப்புறம் வந்து 2025 கூலி வரைக்கும் என்னை கேட்டால், படையப்பாலேருந்து கூலி வரைக்கும் கேட்டால் படையப்பா தான் தி மாஸ். அதுக்கப்புறம் வந்த படம் தலைவர் படம் எல்லாமே வந்து கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் தான். ஸோ அதனால் நான் இந்த வீடியோவில் என்ன தெரியுமா ஒரு ஹானஸ்ட்டாக ஒரு விஷயத்த சொல்ல வரேன். நமக்குள்ளே வந்து ஒரு பேட்டை விஸ்வாசம் டைமில் அஜித் சார் ஃபேன்ஸ்க்கும் ரஜினி சார் ஃபேன்ஸ்க்கும் ஒரு சண்டை இருக்கலாம். இல்லை இன்னொரு பக்கம் லியோ ஜெயர் காக்கா கழுகு ஃபைட்டு இதெல்லாமே இருக்கலாம். ஸோ இதெல்லாமே இருக்கும். ஆனால் இந்த அஜித் சார் ஃபேன்ஸும் விஜய் சார் ஃபேன்ஸும் தலைவர் எப்படி பார்க்குறாங்கன்றதுக்கு நான் சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிள்னா, சச்சின் டெண்டுல்கர் அப்படிங்கிறவர் நம்ம இன்னைக்கு அவர் வந்து கிரிக்கெட்டை விட்டு போயிட்டார். இருந்தாலும் காட் ஆஃப் கிரிக்கெட். பட் தோனியா விராட் கோலியான்னு சண்டை போடுறோம். ஆனால் இந்த ரெண்டு குரூப்புமே பார்த்தோம்னா ஒரு காலத்தில் சச்சின் டெண்டுல்கர் ஃபேனாக இருந்து தான் இங்கே வந்திருக்காங்க. அது மாதிரி தான் தலைவர் அப்படிங்கிறது. நம்ம அஜித் விஜய்னு எவ்வளோ தான் சண்டை போட்டாலுமே தலையா தளபதியான்னு இந்த ரெண்டு குரூப்புமே பார்த்தோம்னா தலைவர் ஃபேனாக மோஸ்ட் ஆஃப் 70% அவரோட ஃபேனாக இருந்து தான் இங்கே வந்திருக்கும். ஸோ அதனால் இந்த அரசியல், இந்த சண்டை அப்படிங்கிறது இந்த 3 பேர் வந்துக்குள்ளே மேபி நிறைய பொலிட்டீஷியன்ஸு, அதர் பார்ட்டிஸு அவங்கெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணலாமே தவிர, இந்த 3 பேருமே, அதாவது ரஜினிகாந்த், விஜய், அஜித், இந்த 3 பேரோட ஃபேன்ஸ், இந்த 3 பேருமே வந்து ஒத்துமையாக தான் இருக்காங்க இவங்களோட ஃபேன் பேஸ். அதனால் மற்றவங்க பண்ணுற அரசியல்லாம் வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஸோ இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன். எதுங்க பெஸ்ட்டு, படையப்பா ரீரிலீஸாக கில்லி ரீரிலீஸாக? ரொம்ப கஷ்டம்தான். ஃபஸ்ட்டு டே அந்த ஃபஸ்ட்டு ஷோ, இந்த ரீரிலீஸ் வைப் அப்படிங்கிறத நான் ரோஹினி தேட்டரில் தான் பார்த்தேன். ஜட்ஜ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதில் பார்த்தா நீலாம்பரி, இதில் பார்த்தா முத்துப்பாண்டி, இதில் பார்த்தா தலைவர், அதில் தளபதி, மியூசிக் தரணி இது வித்யாசாகர் சார் பின்னிருப்பார். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் சார் அப்படியே மிரட்டியிருப்பார். ஒரு சாங்கும் ஒரு ஜேனரு. 2 படமும் வந்து ஈக்குவல் தான். ஆனால் ஒரு கட்டத்தில் மாசுன்னு வரும்பொழுது, அந்த மாஸ், அந்த செகண்ட் ஹாஃபோட மாசுன்னு வரும்பொழுது ஒரு பாயிண்ட் அப்படி படையப்பா தலைவரோட மாஸ். நான் தான் சொல்கிறேனே, இந்த படையப்பாக்கு அப்புறம் கூலி வரைக்கும் ஒரு பெரிய மாசான படம் நான் பார்க்கல. பெரிய மாஸ் ஜெயிலர்லாம் வரும், மாஸ் வரும், அங்கங்கே வரும், சிவாஜிலலாம் மாஸ் வரும். பட் அந்த ஸ்லோ மோஷன் ஷாட்டு, ஒரு சீன் அந்த இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ் வந்து படையப்பாவில் இருக்கிறது ஒரு பெரிய ஹைலைட். பட் 2 படமும் வந்து ஈக்குவல் தான். நான் இல்லைன்னு சொல்ல, கில்லியும் ஈக்குவல் தான், படையப்பாவும் ஈக்குவல் தான். பட் கலெக்ஷன், படையப்பா வந்து கில்லியோட ரீரிலீஸ் கலெக்ஷன் அடிக்குமான்னு கேட்டால், டே 1ல் அந்த கலெக்ஷன் டே 2 டே 3ல் மேபி ஈக்குவல் பண்ணலாம். ஆனால் அதுக்கு அடுத்து வருது பார்த்திங்களா கூட்டம். அந்த கூட்டம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு கில்லி தான். கில்லியோட கலெக்ஷனை அடிக்கிறது டவுட். மேபி ஒரு சம்மர் டைமில் இல்லை அடுத்த தலைவர் பர்த்டேயில் ஒரு சந்திரமுகி மாதிரி ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணும்போது அதை எதிர்பார்க்கலாம். பட் படையப்பா சந்திரமுகிக்கு அந்த எபிலிட்டி இருக்குது. எந்திரன் மாதிரி படங்களுக்கு கில்லியை வந்து ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது ரீரிலீஸில். ஆனால் அந்த ஓவர்டேக் பண்ணுமா அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கொஞ்சம் டேஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சப்போஸ் படையப்பா இல்லைனா இது அடிக்கும், எது சந்திரமுகி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் படையப்பா அடிக்குமான்னு கேட்டால் எனக்கு கொஞ்சம் டவுட் தான். எதனால் நான் சொல்கிறேன் பாருங்களேன். விஜய் சாருக்கு வந்து நிறைய காலேஜ் பொண்ணுங்க ஃபேன்ஸ் இருக்காங்க, கிட்ஸ் இருக்காங்க. கில்லி வந்து ஒரு 2 படமும் சரி எத்தனை வாட்டி வீட்டில் போட்டாலும் நம்ம வந்து தேட்டருக்கு வந்து பார்க்கணும் போல இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட்டமாக வந்து கில்லிக்கு வந்து பார்த்தாங்க. ஸோ அடுத்த ஜென்ரேஷன் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்காங்க விஜய் சாருக்கு. அதுதான் இங்கே வந்து கில்லி ஏன் கலெக்ஷனில் அதிகம். இன்னைக்கு நீங்கள் பாருங்களேன், ரீரிலீஸ்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ண படமே கில்லி தான். கில்லி கலெக்ஷன் அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப லேட்டாக தான் ஆச்சு. ஹிந்தியில் ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன், அந்த படம் தான் கலெக்ஷன் அடிச்சுது. ஸோ தமிழில் பார்த்தோம்னா இன்றைக்கு வரைக்கும் ரீரிலீஸில் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன், ஒரு சக்ஸஸ் ரேட் வச்சுருக்கிறது கில்லி. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெருசு இருக்குது. பட் இதோட கலெக்ஷனை அடிக்கணும் படையப்பா அப்படின்னா அது கொஞ்சம் டிலே ஆகும். இன்னும் ஒரு 1 வீக் போனால் தான் தெரியும். பட் இந்த 1 வீக் இன்னும் ஒரு 10 டேஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அடிக்க சான்சஸ் இருக்கானா, மேபி அடிக்கலாம், அடிக்காமல் போகலாம் அப்படி தான் சொல்லுவேன். பட் ஸ்டில் கில்லி ஒரு மிரட்டலான ஒரு சம்பவம். பட் படையப்பாவை எந்த விதத்துலையும் ஒரு குறைஞ்சது இல்லைங்க. நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா ஒரு பக்கம் சிவாஜி சார்,
ரஜினி சாரை நான் வந்து ரஜினி சார் படத்தில் ரஜினி சாரை வந்து வாடா போடா காளி பயலே அந்த பயலே இப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டு ஆடியன்ஸ் அமைதியாக இருந்தது இந்த படம் தான், படையப்பா தான். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடியது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா. ஸோ அவர் வந்து ரஜினி சாரை திட்டுறாருன்னா அவர் ஆப்ஷனே இல்லைல்ல. ஸோ அப்படி வந்து இருந்தது. ஸோ ஒரு மாசான ஓப்பனிங் சாங்கு, டைலாக்ஸு, அப்படி இப்படி எத்தனையோ படங்கள் வந்தாலுமே எனக்கு வந்து ராகவேந்திரா அண்ட் பாபா தான் வந்து தலைவரோட படத்தில் ரொம்ப ஃபேவரட். ஸோ எனக்கு வந்து அவரை வந்து நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் அந்த லைனில் வந்து நான் ஒரு சினிமா நடிகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ரஜினி சார். பட் இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா படையப்பா ஏன் வந்து ஒரு ஒரு மாஸ், அதுதான் ஒரு டெஃபினிஷன் மாதிரி ஒரு படம், ஒரு ஆரா க்ரியேட் பண்ண ஒரு படம். ஸோ பாஷாவுக்கு அப்புறம் பாஷாவே க்ரியேட் பண்ணிருச்சு ஒரு மாசை. அதுக்கப்புறம் படையப்பா குறிப்பாக அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த மன்சூர் அலிகான் அந்த சீன்லாம் வந்து வரும்போது தலைவர் இறங்கி வர்றது, ஊஞ்சல் சீன்லாம் ஒன் மோர் கேட்டு போட்டாங்க. அந்தளவுக்கு மாசான செலிப்ரேஷனாக இருந்தது. ஸோ அப்படி ஒரு படம் சான்ஸே இல்லை உள்ள, அப்படி ஒரு வைப்பு, சரியான ஒரு தியேட்டர் செலிப்ரேஷன். ஸோ ஃபேமிலியோட பார்க்கணுன்னா நீங்கள் தாராளமாக பாருங்கள். ஸோ அதுதாங்க நான் சொல்ல வர்றது. ஸோ என்னென்னா ஒரு தலைவரா தளபதியா அப்படிங்கிற ஒரு சண்டை அப்படிங்கிறத தாண்டி கில்லி படையப்பா 2 படத்தையும் போய் கில்லியை கொண்டாடின மாதிரி படையப்பாவும் நீங்கள் போய் கொண்டாட வேண்டிய ஒரு படம். தியேட்டரில் போய் பாருங்கள். தியேட்டரில் பார்க்கும்போது மறந்துடுங்க, இதுக்கு முன்னாடி நான் படையப்பா பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டு உட்காந்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தீபாவளி பொங்கல் டைமில் ஒரு மாஸ் ஹீரோ தலைவர் படமோ இல்லை தலை படமோ ஏகே சார் படமோ நீங்கள் தளபதி படமோ அஜித் சார் படமோ நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுப்போம். கண்டிப்பாக அந்தளவுக்கு ஒரு மாஸ் செலிப்ரேஷன் அப்படி இருக்கும். நீங்களே வேறு லெவலில் வைபாவீங்க. அப்படி ஒரு எல்லாருமே ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க. மணிவண்ணன் சார் எல்லாருமே மன்சூர் வர ஒரு சீனுக்கு வர எல்லாருமே வந்து அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு செம படங்க. உண்மையாக படையப்பா ஒரு ஃபுல் பேக்கேஜ்டு ஃபுல் மீல்ஸ் அப்படி தான் வந்து நம்ம சொல்லணும். ஸோ லாஸ்ட்டாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் 75th பர்த்டே தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவருடைய 100வது வயதிலையும் இதே மாதிரி அவருடைய படத்தை ரீரிலீஸோ இல்லை நியூ ரிலீஸ் படத்துக்கான ஒரு அப்டேட்டோ அப்போவும் வந்து இந்த தமிழ் மக்கள் அவரை வந்து கொண்டாடுவாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸும் இல்லாமல் தமிழ் சினிமாவும் சரி உலக சினிமாவும் வந்து இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாரை பிடிச்சவங்க எல்லாருமே அவரை வந்து கொண்டாடுவாங்க. ஸோ உண்மையாகவே மனுஷன் வேறு லெவலுங்க, வேறு லெவல். எங்கள் தாத்தாவுக்கு 50 வயசாக இருக்கும்போதும் அவர் ஹீரோவாக இருக்கிறாரு. எங்கள் அப்பாவுக்கு 50 வயசாக இருக்கும்போது அவர் சூப்பர் ஸ்டாராக வர்றாரு. எனக்கு 50 வயசாக வரும்போது தான் அவர் 100வது படத்தில் நடிப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வைபு வந்து மனுஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. எனக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் அப்பவும் மேபி அவர் ஹீரோவாக வரலான்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த மனுஷன் ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ நல்ல மனுஷன். அவரை வந்து இந்த வயசில் ஸ்க்ரீனில் கொண்டாடுறோன்னா எல்லாருமே தானே பண்ணுறாங்க. மாசு பாலகிருஷ்ணா பண்ணுறாரு, அப்புறம் இவர் கர்நாடகாவில் தர்ஷன் பண்ணுறாரு, எல்லோரும் தானே பண்ணுறாங்க. ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மட்டும் நம்ம கொண்டாடுறோன்னா, இத்தனை பேரோட திரை உலக வாழ்க்கையில் அவர் எந்த இடத்துலையும் கமல் இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாமல் விட்டதில்லைங்க. சொல்லிக்கிட்டே இருப்பார். கமல் இல்லைன்னா நான் இல்லை, நான் இன்றைக்கி இந்த பொசிஷனில் இருக்குன்னா கமல் ஒரு காரணம். தன்னோட போட்டி நடிகர் தன்னோட நண்பர் கமல் சாரை எந்த இடத்துல விட்டு கொடுத்ததில்ல. இன்னமும் அந்த ஒரு நன்றி, விஸ்வாசம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு லாயல்ட்டி, இதை தாண்டி நம்ம ஒரு மாஸ் ஹீரோவாக நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறோம். அதுக்காக நமக்கு ஃபேன்ஸ் கூடிச்சு, காசு கூடிடுச்சு. அதனால் நம்ம வந்து ஒரு உலகத்தின் தலைச்சிறந்த ஒரு நடிகனை நம்ம எந்த இடத்துல கேவலப்படுத்தக்கூடாதுன்னு கமல் சாரை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டார். கமல் சார் என்னால் கமல் மாதிரி நடிக்க முடியாது அப்படிங்கிறத எந்திரன்லேயே வந்து சங்கர் சார் கிட்ட சொல்லியிருக்கிறாருன்னா அந்த ஒரு விஷயங்கள் தாங்க இன்றைக்கி ரஜினி சாரை வந்து நம்ம மாஸ் எல்லாத்தையும் தாண்டி எவ்வளோ பேர் மாஸ் காட்டுறாங்க, அதெல்லாம் தாண்டி அவரை போய் நம்ம ஸ்க்ரீனில் கொண்டாடுறதுக்கு காரணம் அதுதான் வந்து ஒரு ரஜினிசம் அப்படிங்கிறது ஒரு ரிலீஜியன். அதுவே ஒரு ரிலீஜியன் தான். ஸோ அதுதான் வந்து தலைவர். அந்த ஒரு பண்பு, அந்த ஒரு அன்பு தான் வந்து ஒரு தலைவர். ஸோ அதனால் அவருடைய 100வது வயதிலும் வந்து அவரை நம்ம வந்து அவருடைய படத்தை வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்னு நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ தலைவர், நான் என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறேன். ஸோ இதை பார்த்துட்டு வந்து சில பேர் திட்டாதீங்க, கில்லியாக படையப்பா அடிக்க வாய்ப்பு இருக்குது. பட் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் 10 to 15 days. ஸோ என்னோடய ஒப்பீனியனை நான் ஹானஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் படையப்பா போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் வைப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர் சந்திரமுகி ஏதாவது ரீரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.